أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார்கள், உங்களை சத்தியத்தின் மீது அனுப்பி தந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் வாழ்ந்த இடம் எங்கே தெரியுமா? கடலின் நடுப்பகுதியிலே 30 அடி உயரத்தில் ஒரு மலை இருக்குது. அந்த மலையின் அகலமும் 30 அடி தான். அவள் சுற்றி கடல், நடுவில் மலை. நம்ம தீவுன்னு சொல்கிறோமா இல்லையா? இது மலைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட தீவு. இங்கே ஒரு மனிதர் 500 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அவர் கடல் வழியாக கரைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் 4 பகுதியிலும் 1000 மைல் கடந்தால் மட்டுமே கரையை தொட முடியும். அப்போ அவர் வாழக்கூடிய இடம் எது? ஒரு தீவு. அந்த தீவு மலையாக இருந்தது, 30 அடி உயரம். அவருக்கு குடி தண்ணீர் தேவையா? கடலில் என்ன தண்ணி இருக்கும்? உப்பாத்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் மீது அருள் புரிந்தான். அந்த மலையின் உச்சியிலே விரல் அளவிற்கு ஒரு நீரூற்றை அல்லாஹ் தஆலா வெளியாக்கி கொடுத்தான். சுவையான மதுரமான தண்ணீர், குடிப்பதற்கு அவ்வளவு இன்பமாக இருக்கக்கூடிய தண்ணீரை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்தார். அந்த தண்ணீரை அவர் குடித்துக் கொள்வார். ஒலி செய்யணும், இன்னும் சில சுய தேவைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் மலையிலிருந்து கீழே வந்து அவர் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவார், ஒலி செய்து கொள்வார். பசிக்கான உணவுக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்தான். அந்த மலையின் உச்சியிலே மாதுளை மரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்தார். மாதுளம் பழம் பொதுவாக குளிர்காலத்தில், இலையுதிர் காலத்தில் அதிகமாக கிடைக்கும். பெரும்பாலும் அதிகமான விளைச்சல் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதருக்கு எல்லா காலகட்டங்களிலும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்கினான். அப்போ தண்ணீர் வேணுமா? நல்ல இன்பமான, மதுரமான, இனிப்பான, சுவையான, அவருடைய தாகம் தணிக்கக்கூடிய, அவர் விரும்பக்கூடிய அற்புதமான தண்ணீர் கிடைக்குது. கீழே வந்து ஒலி செஞ்சுக்கிறலாம், தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். பசியை போக்குவதற்கு பழம் இருக்கிறது. அவர் இப்படி தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார் என்றால் 500 வருட காலமும் இபாதத்திலேயே கழித்தார். சாப்பிட்டு தூங்குறது இல்லை. 500 ஆண்டு காலம் வணக்க வழிபாடுகளிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார். அவருடைய மரண நேரம் நெருங்கும் வேளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அந்த செய்தியை சொன்னார். உங்களுக்கு மரண நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிற செய்தியை சொன்னார். சொன்ன உடனே அந்த வணக்கசாலி சொன்னார், அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், நான் சுஜூதில் இருக்கின்ற போது என்னுடைய உயிரை நீ கைப்பற்றணும். இரண்டாவது, என்னுடைய உடலை மண்ணுக்கு இரையாக ஆக்காமல் இருக்கணும். மண் என்ன செய்யக்கூடாது? அதை திண்டு விடக்கூடாது. இந்த 2 விஷயத்தை எனக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லி அந்த அடியார் கேட்டபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அப்படியே அங்கீகரித்தார். அடுத்து அந்த மனிதனுடைய மறுமை தொடர்பான காலகட்டம் தொடங்குகிறது. அல்லாஹ் சொல்கிறான், மாணவர்களிடத்தில் இந்த மனிதனை என்னுடைய அருளால் சொர்க்கத்திற்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொன்னான்? என்னுடைய கருணையினால் இந்த அடியானை சொர்க்கத்திற்கு நுழைய வையுங்கள் என்று சொன்னான். இதை சொன்னபோது அந்த மனிதன் சொன்னார், யாரு? 500 வருஷம் இபாதத்திலேயே, வணக்க வழிபாடுகளிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தாரே அந்த மனிதர் சொன்னார், யா அல்லாஹ்,
நான் செய்திட்ட நல் அமலால் என்னை சொர்க்கத்திற்கு அனுப்புவதை நான் விரும்புகிறேன், நான் அதனால் சொர்க்கத்திற்குள் நுழைகிறேனே அப்படின்னு சொல்லி சொன்னார். அல்லாஹ் அதை காதில் வாங்கி கொள்ளலை. மீண்டும் மலக்குமார்களிடத்தில் சொல்கிறான், என்னுடைய அருளால் என்னுடைய கருணையினால் இந்த அடியாரை சொர்க்கத்திற்குள் நுழைய செய்யுங்கள். அப்பொழுதும் அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் 500 வருட காலம் அமல் செஞ்சுருக்கிறேன், என்னுடைய அமல்களை கொண்டு சொர்க்கத்திற்குள் என்னை நுழைய வை. 3வது முறையும் அல்லாஹ் சொல்கிறான். 3வது முறையும் அந்த மனிதர் குறுக்கீடு செய்கிறார். அப்போ அல்லாஹ் மலக்குமாரை அழைத்து சொன்னான், இந்த அடியான் செய்திட்ட அந்த அமல்கள், அந்த செயல்பாடுகள், வணக்க இபாதத்துகள் இருக்கிறது, அதை கொண்டு இந்த மனிதன் சொர்க்கம் செல்வதற்கு அந்த இபாதத்துகள் போதுமா அப்படின்னு சொல்லி கணக்கீடு செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கிட்ட சொன்னார். இப்போ மலக்குமார்கள் கணக்கீடு செய்து பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் தீர்வை சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த அடியான் 500 ஆண்டு காலம் இபாதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தானே, இந்த அமல் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் செய்திட்ட நற்காரியங்கள் அனைத்தும் அவனுக்கு நீ அளித்த கண்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. மற்ற எண்ணற்ற உறுப்புகள் இருக்கிறது, அதற்காக வேண்டி இவரிடத்தில் எந்த அமலும் இல்லை என்று வானவர்கள் ரப்பிடத்திலே முறையிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்ணுக்கு ஈடாக 500 ஆண்டு காலம் ஒரு மனிதன் இபாதத்து செய்யணும், அது மட்டும்தான் வாழ்க்கையாக கழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாமளும் கொஞ்சம் நம்மளை யோசிக்கணும். கண்களை அல்லாஹு தஆலா ஒரு பெரும் நியாமத்தாக நமக்கு தந்திருக்கிறார். ஆடு மாடுகளுக்கும் கண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம். மனிதனை மற்றவையை விட சிறந்த படைப்பாக படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒவ்வொரு உறுப்புகளையும் சிறந்ததாகவே அமைத்து தந்திருக்கிறார். அன்பானவர்களே, மனிதனுடைய கண்கள் மட்டும் 6000 நிறங்களை பிரித்தறியக்கூடிய ஒரு பலத்தை பெற்றது. 6000 நிறங்களை என்ன செய்யும்? பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை பெற்றது. ஆடு மாடுகளுக்கு அப்படிலாம் கிடையாது. சில நிறங்களாகத்தான் அவைகள் தெரியுமே தவிர மனிதனுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய கலர்கள் எல்லாம், நிறங்கள் எல்லாம் அவைகளுக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானை நரகத்திற்கு கொண்டு போய் விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி விடுவான். அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான், ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வே, என்னை மன்னித்து விடு, உன்னுடைய கருணையினால், உன்னுடைய அருளால் என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று அந்த அடியான் சொல்லுவான். மலக்குமார்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான், அந்த மனுஷனை அழைச்சிட்டு வான்னு சொல்லுவான். அவர் மீண்டும் அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானிடத்தில் கேட்பார், நீ ஒரு நேரத்தில் இல்லாதவனாக இருந்தாய். ஒரு மனுஷனுக்கு 50 வயசுன்னு வைங்க, ஒரு 10 மாதம் கருவறையில் இருக்கிறான். 50 ஆண்டுகளும் அதிகப்படியாக 10 மாதங்கள் 51 வயசு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? அவன் இல்லாமல் இருந்தான். அல்லாஹ் அந்த அடியானிடத்தில் கேட்கிறான், நீ இல்லாமல் இருக்கின்ற போது உன்னை படைத்தவன் யார்? யா அல்லாஹ், நீதான் என்ன படைச்ச, நீதான் என்ன படைச்ச, அது என்னுடைய அருள் தானே? ஆமாம் என்று சொல்லுவார். நீ செய்த, எனக்கு செய்த பேரருள், 500 வருஷம் நான் இபாதத்து செய்தேன், வணக்க வழிபாடுகளில் இருந்தேன் என்று நீ சொல்கிறாயே, வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? அந்த ஆரோக்கியத்தை உனக்கு தந்தது யார்? அது என்னுடைய அருள் தானே என்று கேட்பான். ஆம் ரப்பே, ஆரோக்கியத்தை நீ தான் தந்த, அது நீ எனக்கு செய்த பேரருள் என்று மனிதன் சொல்லுவான். கடல்கள் சுற்றி இருக்கின்ற போது பேரலைகள் எல்லாம் ஏற்படுமே, அந்த அலைகளால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் பாதுகாத்தவன் யார்? அந்த அடியான் சொல்லுவான், நீதான் ரப்பே என்னை பாதுகாத்தாய்.
கடலில் உப்பு நீர்கள் இருக்கும்போது சுவையான குடிநீரை உனக்கு ஏற்படுத்தி தந்தவன் யார்? நீதான் ரப்பே. உண்பதற்கு எதுவுமில்லாத இடத்தில் நீ இருக்கின்ற போது உனக்காக மாதுளம் மரத்தை ஏற்படுத்தி தந்து எல்லா காலகட்டங்களிலும் பழங்களை தந்தவன் யார் என்று கேட்பான் அல்லாஹ். நீதான் ரப்பே என்று அவன் சொல்லுவான். மரணம் நெருங்கிவிட்டது என்று நான் சொன்னபோது சஜிதாவின் நிலையிலே என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று நீ கேட்டதை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் செய்து காட்டியவன் யார்? நீதான் ரப்பே அப்படின்னு சொல்லுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மனிதன் மரணமடைந்து அவனுடைய உடல் அப்படியே தான் இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பூமிக்கு வரக்கூடிய நேரத்திலும் பூமியிலிருந்து விண்ணுலகம் செல்கின்ற நேரத்திலும் நாங்கள் இந்த உடலை கடந்துதான் செல்லுவோம். இந்த உடல் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருந்தது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு தான் செய்து கொடுத்த நிஅமத்துகளை அற்கொடைகளை அவன் சொல்ல 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 அந்த அடியான் அப்படியே சரணடைந்து விடுவான். ஆம் ரப்பே, எல்லாவற்றையும் எனக்கு அருளாக நீதான் தந்தாய் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் சொல்லி சரணடைந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்படிங்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க.